நல்லா தேடி பார்த்துட்டேங்க. ஸ்கூல் விட்டு 1 மணி நேரம் ஆகியும் குழந்தைய காணுங்க. தனியா எங்கேயும் போக மாட்டாளே, வேற எங்க போயிருப்பா? எஸ், ராஜவேலு ஹியர். மிஸ்டர் ராஜவேல், உங்க மக கீதா பத்திரமா என்கிட்ட இருக்க. உங்க ஒரே குழந்தை உங்களுக்கு உயிரோட வேணும்னா 10 லட்சம் ரூபாயோட நான் சொல்ற இடத்துக்கு வாங்க. அப்படி வரலன்னா உங்க குழந்தை உங்களுக்கு இல்ல. என் குழந்தைய ஒண்ணும் பண்ணிடாதீங்க. நான் எங்க வரணும்? பணத்தோட பரங்கிமல் அடிவாரத்துக்கு வாங்க. போலீஸுக்கு தெரியப்படுத்தக்கூடாது. சரி. Speaking. What? எனக்கு பணம் முக்கியம் இல்ல. எவ்வளவு வேணுமாலும் பணம் தரேன். எப்படியாவது என் குழந்தைய உயிரோடு மீட்டு கொடுங்க. பணம் கொடுத்து குழந்தைய மீட்டு வருதுன்னா எனக்கே சப்போர்ட் பண்றீங்க? உங்க குழந்தைய உயிரோட கொண்டு ஒப்படைக்கிறேன். அம்மா என்ன எடுத்து சொன்னா? பரங்கி மேல அடிவாரம். ஓகே ஓகே, நான் இப்ப ஓபன் பண்றேன். ரைட். அவன் சார் அந்த டூப்ளிகேட் நோட்ஸ் எடுத்து. கணேஷ் வராடா. சொல்லாத ஆளு, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மிஸ்டர் கணேஷ், உங்களை நாங்க எதிர்பார்க்கல. எதிர்பாராம வர்றதா என்னுடைய பழக்கம். யார் வந்தா உங்களுக்கு என்ன? உங்களுக்கு தேவையான பணம் கொண்டு வந்திருக்கேன். குழந்தைய அனுப்புங்க. முதல்ல பணத்தை காட்டு, குழந்தைய அனுப்புறோம். ரைட். வீரத்தையோ புத்திசாலித்தனத்தையோ காட்ட இப்ப நேரம் இல்ல. ஏன்னா ஒரு குழந்தையோட உயிரை பலி கொடுக்க நான் விரும்பல. குழந்தைய அனுப்புங்க. குழந்தைய அனுப்புறோம். பெட்டியை போடு. போ போ, அங்க போ. இதோட பல முறை நம்ம வழியில குறுக்கிட்டு நம்ம பிழைப்பை கெடுத்துட்டான். அந்த லாயர் கணேஷ் பலசாலி மட்டுமல்ல, புத்திசாலி கூட. அவனை சாதாரணமா ஒண்ணு செய்ய முடியாது. ஏன் முடியாது? அந்த புத்திசாலி கத்தி கதறி விழுந்து சாகிறதுக்கு நான் ஒரு பிளான் போட்டிருக்கிறேன். அதோட அந்த லாயரும் தொலைவா, கொலை குற்றம் நம்ம மேல விழுகாது. நாளைக்கு அந்த லாயர் ஜூலி சீசர் டிராமாவில சீசராக ஆக்ட் பண்ண போறான். சீசரை கத்தியால குத்துற மாதிரி ஒரு சீன் வரும். நாடகத்துல யூஸ் பண்ற பொய் கத்திக்கு பதிலாக நிஜ கத்தியை மாத்தி வச்சுட்டா
எல்லோரும் வந்தாயிட்டா சார், இன்று நாம் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள போகும் கோரிக்கைகள் என்ன சொல்லுங்கள். சீசர் தீர்த்து வைப்பார். சீசரை வணங்குகிறேன். சீசர், பீபிளஸ் கிம்பர் சுதந்திரமாக வாழ உரிமை உள்ளது. அவனுடைய விடுதலையை பற்றி நாம் இன்று ஒரு முடிவுக்கு வந்தாக வேண்டும். புரூட்டஸ், நீயா இப்படி பேசுகிறாய்? ஆச்சரியமாக இருக்கிறது. மன்னிக்க வேண்டும் சீசர், தங்கள் பாதங்களில் அடிபணிந்து கேட்கிறேன். பீபிளஸ் கிம்பரை விடுதலை செய்ய உத்தரவிடுங்கள். காசியஸ், நான் நீயாக இருந்தால் என் முடிவுகளை மாற்றிக்கொண்டே இருப்பேன். என்ன செய்வது? நீ காசியஸ், நான் சீசர். எண்ணிக்கை இல்லாத நட்சத்திரங்கள் ஆகாயத்தில் கண் செமிட்டுகின்றன. ஆனால் அவற்றின் நடுவே நிலைபெற்று ஒளி வீசி திசை காட்டும் துருவ நட்சத்திரம் போன்றவன் சீசர். எலும்பாலும் சதையாலும் உருவான மனிதர்கள் லட்சக்கணக்கில் இருக்கலாம். ஆனால் அவர்களிலே உறுதி படைத்த நிலையான குணமுள்ள பிரகாசமான கூறிய புத்தியுடைய எல்லோருமே தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதன் ஒருவன் தான் இருக்க முடியும். அந்த மனிதன் தான் சீசர். திட்டவட்டமாக சொல்லுகிறேன், பீபிளஸ் கிம்பர் நாடு கடத்தப்பட்டதுதான். இனிமேல் யாரும் எதுவும் இதை பற்றி கேட்க வேண்டாம். சீசர் அதற்கு பதில் சொல்ல மாட்டான். இதற்கு பதில் சொல்ல நாடகத்துல சீசர் செத்துட்டான்னு ஜனங்க நினைக்கிறாங்க. அதோட நம்ம எதிரி கணேஷ் செத்துருக்கான்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் நான் கொஞ்ச நேரத்துல தெரிய போகுது. சரி வா போயிடலாமா? நான் செத்து போனதா நீங்க நம்பணுங்கிறதுக்காக அந்த யூடியூப் ப்ரூட்டஸ் டேலாக் கூட நான் சொல்லல. அவ்வளவு சுலபமா என்ன சாவடிக்க முடியாது. இந்த கத்திய கொண்டு போய் உங்க தலைவன் கிட்ட கொடுத்து சந்திக்க வேண்டிய நேரத்தில் சந்திப்பேன்னு சொல்லுங்க. ரைட்? குட் மார்னிங் சார். இன்னைக்கு டாப்ல இருக்கிற நடிகர் பிரியா இல்ல பிரியா, அவங்க உங்களுக்கு போன் பண்ணாங்க சார். உடனே உங்களை ஏவிஎம் ஸ்டுடியோக்கு வர சொன்னாங்க. சினிமா நடிகை கிட்ட எனக்கு என்ன வேலை? சார் நீங்க முதல்ல போய் பார்த்துட்டு வாங்க சார். பெரிய புள்ளி, பணத்தினுடைய மதிப்பே தெரியாத நடிக்க. நாம 10 கேஸ்ல சம்பாதிக்கிறத இந்த ஒரே கேஸ்ல சம்பாதிக்கலாம் சார். பணம் ஏண்டா அலையிற? நான் இங்க போய் அவங்கள பார்த்தா நான் செல்லம்மா வளர்த்த 2 பொருளையும் நான் இங்க காணோம், தேடி கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு என்ன பண்றது? நிச்சயமா அப்படி இருக்காது சார். பிரியா கதை பூரா எனக்கு தெரியும். நீங்க பிரியாவை பார்த்து என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. அவ கதையை நான் சொல்றேன். Okay for you? Okay. Sound okay? Okay for me. எக்ஸ்கியூஸ் மீ, 1 minute. நீங்க? நான் பிரியா மேக்கப்மேன் சார். இது உங்க மேடம் கிட்ட கொடுங்க. ஆமா, உங்களை யாரை பார்க்கணும்?
உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா நேர்ல பார்த்தது இல்ல. நானும் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா நேர்ல பார்த்தது இல்ல. உட்காருங்க. Don't think otherwise. ஏன்னா எனக்கு இந்த படங்க பார்க்க பழக்கம் இல்ல. Thank you. பரவாயில்லையே, ரொம்ப தைரியமா ஜோரா அலைஞ்சிட்டீங்க. தைரியம் எல்லாம் சினிமால தான், நிஜ வாழ்க்கையில நான் ரொம்ப கோழை. பை த பை, என்ன ஏன் சந்திக்கணும்னு ஒரு சொன்னீங்க? சொல்றேன். இங்க கடுக்கிற சின்ன துரும்புக்கு கூட காது உண்டு. நான் இங்க தும்முனா எத்தனை தடவை தும்முனேன்னு ஜனார்தன் சாருக்கு நியூஸ் போயிடும். நான் இங்க எதுவும் விவரமா சொல்ல முடியாது. சுருக்கமா சொன்னா நான் ஒரு சூழ்நிலையின் கைதி. ரசிகர்கள் கற்பனை பண்றேன் நடிகை பிரியாவோட அந்தரங்க வாழ்க்கை எவ்வளவு பரிதாபத்துக்குரியதுன்னு யாருக்கும் தெரியாது. கண்ட்ரோல் சார். நான் இப்போ சிங்கப்பூர் அவுட்டோர் ஷூட்டிங் போறேன். நீங்களும் அங்க வந்தா உங்களுக்கு எல்லா விவரமா சொல்றேன். எனக்கு ஒரு நம்பிக்கையான பாதுகாப்பு தேவை. ப்ளீஸ். Don't worry, Shikari is great. Radha, shot ready. அப்புறம் வரேன். உட்கார்ந்து பார்த்துட்டு போங்களேன். No, I have some work. See you afterwards. Nothing to worry. ஓகே. வசந்த், நீ சொன்னது ரொம்ப கரெக்ட். பிரியா எக்கச்சக்கமான ஆபத்துல மாட்டியிருக்கா. சிங்கப்பூர் போகும்போது என்ன வர சொன்னா? ஆமா, ஒரு படத்துக்கு லட்சக்கணக்கில் பணம் வாங்குற அவளுக்கு என்ன அவ்வளவு கஷ்டம்? அவன் அவ்வளவு பணம் வாங்குறதுதான் அவளுக்கு கஷ்டம். அவ சம்பாதிக்கிற பணம் எல்லாம் ஒரு முதல வாய்க்குள்ள போய்கிட்டே இருக்கு. எனக்கு பிரியா பத்தி விவரமா வேணும். சோ பிரியா பத்தி எல்லாமே தெரியுமா உனக்கு? சொல்றேன் சார். பிரியா வீட்டுல பலகாலமா டிரைவரா இருக்கிறவன் நான் இருக்கிற வீட்டு அவுட் ஹவுஸ்ல தான் குடியிருக்கான். அவன் சொன்னது, பத்திரிகையில நான் படிச்சது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்றேன். ஜனார்த்தனன் ஒரு சினிமா ப்ரொடியூசர். நான்சென்ஸ். என்ன நினைச்சிருக்காவ? இவளை விட்டா வேற ஹீரோ இல்ல நினைப்பா? பேசுற பணம் மொத்தம் கொடுத்தாச்சு, அப்படியே கால் ஷீட் தகராறு பண்றா. திடீர்னு ஒரு இந்தி படம் வந்துருச்சா, 2 மாசம் அதுக்கு கால் ஷீட் கொடுத்துட்டாங்களா? கொடுத்த பணத்தை திருப்பி தர்றேன், அப்படி இல்லைன்னா 2 மாசத்துக்கு அப்புறம் கால் ஷீட் தர்றேன்னு சொல்றாங்க. போய் பணத்தை வாங்கிட்டு வாயா. இவளுக்கு பதிலா ஒரு நாயையோ குரங்கையோ போட்டு படம் எடுத்துறேன். போயா. ஐயா கும்பிடுறேனுங்க. யார் நீங்க? என்ன வேணும்? இது என் அக்கா பொண்ணு, பேரு செங்கமலம். சினிமால நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. நல்லா நடிக்குங்க. உங்க படத்துல ஏதாவது ஒரு வேஷம் கொடுத்தீங்கன்னா. நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படி நடிச்சு காட்டுறேன். நான் நிறைய சினிமா பார்த்திருக்கேன். ஏதாவது நடிச்சு காட்டு. நடிமா. ஐயா சொல்றல்ல, நடிமா. ஓ தேவதாஸ் படுப்பு இதானா, பாட்டியாரு தூங்கி போனா, போச படாம ஓட்டம் பிடிக்கிற. ஓ தேவதாஸ். போதுமா, போதும். எங்க கொஞ்சம் சரிமா. வெரி குட், வெரி குட், வெரி குட். கொஞ்சம் அழுது காட்டு. லவ்லி, லவ்லி. போதுமா, கொஞ்சம் நடந்து காட்டு. வெரி குட், வெரி குட், வெரி குட். நாளை காலையில் 8 மணிக்கு இங்க கூட்டு வாங்க. ஸ்டுடியோக்கு போவோம். டெஸ்ட் எடுத்து டைரக்டருக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா வேஷம் தரேன். ஓகே? ஐயா காலையில விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. போதுமா, போதும்.
இனிமே என்ன பிரியான்னு கூப்பிடுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். யாராவது பத்திரிக்கைக்காரங்க கேட்டா பிரியாவோட உண்மையான பேரு செங்கமலன் எழுதிடுவாங்க. அப்புறம் எல்லா ரசிகர்களும் என்ன செங்கமலன் செங்கமலன் கேலி பண்ணுவாங்க. அப்புறம் அவ்வளவுதான் போ. செங்கமலம் பிரியா, நீ இந்த ட்ரெஸ்ல எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? என்ன கள்ள சாராயமா குடிச்சிருக்க? சாராயமா? தப்பா பேசக்கூடாது. இது சீம சாராயம், ஃபாரின் விஸ்கி. பிரியா, நீ நடிச்ச படம் 100 நாளா ஓடிக்கிட்டே இருக்கு. எனக்கு ஊர்ல ஃப்ரெண்ட்ஸ் மேல ஃப்ரெண்ட்ஸா வந்துகிட்டே இருக்கா. தினம் பாட்டியோ பாட்டி அது போட்டோம். இது நைட் லைக்ஸ் போடவையா? ஆமா. நல்லா இருக்கு. மாமா போய் சாப்பிட்டுக்கோங்க. நான் உன் மாமன் தாண்டி. சும்மா வாடி. மூளையில்லாம பேசாத. 5 வயசுல இருந்து நீ என்னை எடுத்து வளர்த்த. நான் உன் பொண்ணு மாதிரி சொல்றதை கேளு. அதனாலதான் எனக்கு உரிமை அதிகம். வாடி. ஐயோ என்ன விட்டுடு மாமா. என்ன விட்டுடு, என்ன விட்டுடு. வாடி. வாடி. வெடி போயிருவேன். அப்படியா நடந்துட்டான் அயோக்கிய ராஸ்கல். அவங்கிட்ட இருந்து உன்னை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமைம்மா. நான் ஆளாக்கி விட்ட பொண்ணு நீ. நான் உனக்கு தகப்பு மாதிரி. இந்த பார், நான் சொல்றபடி நீ கேட்கறதா இருந்தா எவ்வளவு பணம் செலவானாலும் சரி, அவனை இங்கிருந்து ஒரே அடியா அனுப்பிடுறேன். இதுல என்ன சார் தப்பு? நான் அவளுக்கு மாமன் முறை. நான் இல்லைன்னா அவ கேது என்ன ஆயிருக்கும்? 5க்கும் 10க்கும் முச்சந்தில நிக்க வேண்டி இருந்திருக்கும். 5 வயசுல இருந்து 17 வயசு வரை அவளை வளர்த்து ஆளாக்குனது நான், நீங்க இல்ல. ஆல் ரைட், நீதான் வளர்த்த. அதுக்கு மொத்தமா எவ்வளவு வேணும் கேளு. மொத்தமா ஒரு 30,000 கொடுத்துருங்களேன். இதுல 50,000 ரூபாய் இருக்கு, எடுத்துக்க. ஜஸ்ட் மினிட். அதுக்கு முன்னாடி இந்த பத்திரத்துல ஒரு கையெழுத்து போட்டுட்டு பணத்தை கையில் எடுக்கலாம். உனக்கும் பிரியாவுக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் இல்லை என்றா எழுதியிருந்தா. பிரியா, இந்த பத்திரத்துல கையெழுத்து போடு. புதுப்பட கான்ட்ராக்ட். நீங்க எதுல கையெழுத்து போட சொன்னாலும் போடுறேன் சார். தேங்க்யூ. இந்த 4 பிளாங்க் பேப்பர்ல கையெழுத்து போடணும். ஆடிட்டர் கேட்டார் இன்கம் டாக்ஸ்க்காக.